ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இலங்கை தமிழ் தேசிய கட்சித் தலைவர்கள் இந்தியா வர திட்டம். பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேச முடிவு. கொழும்பிலிருந்து சென்னை வந்த வானூர்தி பயணியிடம் 6 லட்சம் மதிப்புள்ள நகைகள் திருட்டு. தற்காலிக ஊழியர்கள் 5 பேர் கைது. திண்டுக்கல் பழனி அகல தொடர்வண்டி பாதையில் ஆய்வு. 110 கிலோமீட்டர் வேகத்தில் வெள்ளோட்டம். பூவிருந்தவல்லி பொழுதுபோக்கு பூங்காவில் பெண் உயிரிழந்த வழக்கு. 5 பேரின் பிணை மனுக்கள் தள்ளுபடி. நாகர்கோவில் வடிவீஸ்வரம் குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் தொற்று நோய் பரவும் என பொதுமக்கள் அச்சம். நெல்லையில் பாலியல் வழக்கில் சிக்கிய இங்கிலாந்து பாதிரியாருக்கு கைதானை வள்ளியூர் நீதிமன்றம் அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து 43 போர் வானூர்திகளையும் 71 உலங்கு வானூர்திகளையும் வாங்க இந்தியா திட்டம். நடுவண் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மாநிலங்கள் சட்டம் இயற்றுவது ஆபத்தானது என பாஜக கருத்து. ராஜபாளையம், நெல்லை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. பொதுமக்கள் உழவர்கள் மகிழ்ச்சி. பெங்களூரில் இறகு பந்து கழகம் அமைக்கப் போவதாக சாய்னா நேவால் தகவல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.